ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பொதுவான நமது ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிற யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. ஆனி மாதம் இந்த தினத்துல பிறந்திருக்கிறது. இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசி அதிபதி கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறாங்க. 11ஆம் இடத்துல குரு பகவானும் 10ஆம் இடத்துல இன்று தினம் செவ்வாய் பகவானும் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்க அலுவலக பணிகளில் புதிய மாற்றங்கள் அமையும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த செல்வாக்கினை அடைய முடியுங்க. சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைய தினம் உங்க உத்தியோகத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதே போல தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை உங்க தொழிலில் நீங்க இப்பொழுது பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு மனதில் உறுத்திட்டே இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் அது ரொம்ப குழம்பா இருந்தா கூட அதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓய்வு நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்க மனதில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுனால அந்த மாதிரி சிறுதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்க உருவாக்கி கொண்டால் இன்னும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். நீங்க ஈஸியாக கடினமான விஷயங்களை செய்வதை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி கடினமான விஷயங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இன்னைக்கு காணப்படுவீங்க. அதனால நீங்க மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க வீட்டுக்காகவோ அல்லது உங்க பர்சனல் ரீதியாகவோ ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கணுங்கிற ஒரு வேகம் உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். கவர்மெண்ட் வழியில நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள் இப்பொழுது சாதகமாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரம் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி ஓய்வு நேரத்தை நீங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா எல்லாருக்குமே உதவி செய்ய நீங்க தயாராக தான் இருப்பீங்க. அதனால நீங்க கொஞ்சம் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுங்க. இன்றைய தினம் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் முதலீடையும் சேர்த்து நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கியில் வசூல் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க. அல்லது ஏதாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கூட வட்டி முதலமா இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இப்பொழுது புதிய திட்டங்கள்ல நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக பணம் தேவைப்படலாங்க. அதனால நீங்க உங்க முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். நல்ல அனுபவத்தை மற்றும் உங்களது நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டு நீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு முதலீடு செய்வது நல்லதுங்க. உங்க பிள்ளைகளின் படிப்பின் மீது நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பிளான் பண்ண வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ரகசியமான சில விஷயங்கள் நீங்க செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய பலன்கள் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அந்த ரகசிய விவகாரங்கள் உங்களுடைய நற்பெயரை கெடுத்து விடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்க ரகசியங்களை பராமரிக்க வேண்டும். உங்க வீட்டு சின்ன சின்ன உறுப்பினர்களுக்கு சிறிய குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்க ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதாவது பார்க் போன்ற இடங்களுக்கு போகலாங்க, பூங்காக்கு போகலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் அல்லது உங்க குடும்பத்து உறுப்பினர்கள் கூடவும் நீங்க வெளியில போயிட்டு நீங்க ஏதாவது மூவிஸ் கூட போலாங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. இதுவரைக்கும் நீங்க உங்க காதலருக்கு தெரியாமல் வைத்திருந்த சில ரகசியங்களை இன்னைக்கு உங்க காதலர் கண்டுபிடிச்சிருவாருங்க. ஸோ அதை நீங்க கொஞ்சம் சாமர்த்தியமாக தான் சமாளிக்கணும். அந்த மாதிரி காதல் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லதுங்க. உங்க ரகசியங்கள் காதலருக்கு தெரிந்தால்
இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மேலே உண்மையிலே தவறு இருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக காதல் வாழ்க்கையிலிருந்து அமைத்துக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிக்க முடியும். இன்றைய தினம் சிறு தூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வருமானம் உயர்வதற்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி வழிமுறைகளும் உங்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இப்பொழுது சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் அகலக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. அதனால உறவு வலுப்பெறும். உங்கள் சொந்த பந்தங்கள் கூட வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மேலும் எந்தெந்த வேலைகள்லாம் அரைகுறையா இருக்கோ அந்த வேலைகள்லாம் செய்து முடிப்பீங்க. அதனால உத்தியோக பணிகளை உங்களுக்கு பாராட்டக்கூடும். கடினமான வேலைகளாக இருந்தால் கூட அதை நீங்கள் சாதாரணமாக செய்து முடித்துவீங்க. உங்களுடைய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடியக்கூடிய வகையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால வெற்றிகரமான ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம். திருமண மாணவர்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் செய்திடாதீங்க. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் சுகதுக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இந்த மகிழ்ச்சியாக மாறும். உங்களுடைய சில கடுமையான பக்கத்தையும் உங்களது வாழ்க்கை துணை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அவர் கொஞ்சம் மன வேதனைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு உங்களை பற்றிய நல்ல ஒரு தன்னிறைவான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதற்கு முக்கியமான தேவையாக இருக்குங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் மனம் விட்டு பேசுறது நல்லது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திக்கலாங்க. மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கடினமான விஷயங்களை கூட நீங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு யோகதையும் மற்றும் வல்லமையை பெற்றிருப்பீங்க. அதனால நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெற்றிகள் தானாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. சிறுதூர பயணங்களை ஏற்படுத்தி கொண்டால் அதுக்கான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்கிறதுனால சிறுதூர பயணங்களுக்கான பிளானை ஒர்க் பண்ணி நீங்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். பயணங்கள் நன்மை தரும். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த யோசனை எல்லாமே நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற்று தருங்கிறதுனால உங்கள் எண்ணப்படி காரிய வெற்றிகள் சிறப்பாக கிடைக்கும். அதனால் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தன்னம்பிக்கையோடு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. மேலும் உங்கள் எண்ணப்படி காரியங்கள் அமையக்கூடிய வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அரசு வகையில் கவர்மெண்ட் வழியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சில உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஓய்வெடுத்து செயல்படுங்க. புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏதாவது வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு பொருட்சேர்க்கை கொடுத்த எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். மேலும் தேவையான உதவிகள் கிடைக்கும். ஓய்வும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.